வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களில் சிறந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரம் என்றும் இவைகளுக்கு மாற்றமான மார்க்கத்தின் பெயரால் உண்டாகக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் பிதஅத் அனைத்தும் வழிகள் என்றும் வழிகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியது என்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் நினைவுபடுத்தியவர்களாக ஆரம்பம் செய்வார்கள். அதையே உங்கள் முன் நினைவுபடுத்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அதன் பால் நல்ல அமல்கள் புரிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அவனுடைய இறை இல்லத்தின் பால் திரளாக ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த நாள் முதல் மாதங்கள் என்பது 12, நாட்கள் என்பது 365 நாட்களாக இருக்கலாம் அல்லது 366 நாட்களாக கூட இருக்கலாம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்த சில மாதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு சில மாதங்களை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். நாம் இப்பொழுது துல் ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். துல் ஹஜ்ஜுடைய மாதத்துடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது வல் ஃபஜர் வலயாலின் அஸர், அல்லாஹ் சொல்கிறார் 10 நாட்கள் சிறப்புக்குரிய அந்த 10 நாட்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமுன் ஐயாமி, நாட்களில் நீங்கள் கடந்து வரக்கூடிய நாட்களில் சிறந்த நாட்கள், நல் அமல்கள் செய்யக்கூடிய உங்களுடைய சாலிஹான அமல்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த 10 நாட்கள் இருக்கின்றது. அந்த 10 நாட்கள் நீங்கள் கடந்து வரக்கூடிய 365 நாட்களில் 355 நாட்கள் எப்படி இருக்கின்றதோ இல்லவோ அந்த 10 நாட்கள் மட்டும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். அப்படி அந்த நாட்களுக்கு ஏன் சிறப்பு, அது எந்த நாளில் அந்த சிறப்பு இருக்கிறது, அந்த நாளை நாம் அடையும் பொழுது துல் ஹஜ் மாதத்துடைய பிறை 1 to 10 நாட்கள், இந்த நாளுடைய சிறப்பு என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களில் நீங்கள் அதிகமான நன்மையான காரியங்களை நடைமுறைப்படுத்துங்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை நடைமுறைப்படுத்தலாம், நோன்பை நடைமுறைப்படுத்தலாம், சதகாக்களை நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் ஹஜ்ஜுடைய கடமை என்கின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது இந்த 10 நாளில் மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். மற்ற நாட்கள்ல தொழுவலாம், நோன்பு நோக்கலாம், சக்காத்து கொடுக்கலாம். ஆனா இந்த 10 நாட்கள்ல எப்படி நோன்பு நோக்கலாம், தொழுகலாம், சதகாக்கள் செய்யலாம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சிறப்பு வாய்ந்த நாள் சொல்றீங்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட ஒரு சிறந்த நாளா இந்த நாட்கள், இந்த 10 நாட்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார், தன்னுடைய செல்வத்தை இழக்கிறார், தன்னுடைய உயிரையும் இழக்கிறார். அதை தவிர அதற்கு அடுத்தபடியான சிறப்பு இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில வந்து ஒரு போராடி கொல்லப்படுறார், அவருடைய பொருளாதாரத்தை இழக்கிறார் என்று சொன்னால் அது தனி சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்தான காரியங்கள், நீங்கள் தொழுதாலோ அல்லது நோன்பு நோற்றாலோ சதக்காவான காரியங்களை நீங்கள் நிறைவேற்றினாலோ அவ்வளவு நன்மைகள் இந்த மாதத்திற்கு இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பு செய்றாங்க. ஒரு அறிவிப்பு அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த பிறை 9 வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்க இந்த ஒரு அறிவிப்பு அவங்க செய்றாங்க. அப்போ துல்ஹஜ் மாதத்தில் நாம் நோன்பு நோற்பது சிறந்தது. நோன்பு நோக்கும் பொழுது சதக்காவான காரியங்களை நாம் கொடுப்பது அதை விட சிறந்தது. எதனால இதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? அதாவது இப்ப லைலத்துல் கத்ர் இரவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா கடைசி 10 இரவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இஸ்லாஹித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. இந்த இரவுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மாதம் ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்கின்ற தனி சிறப்பு அந்த கடைசி 10 நாளுக்கு. அது மாதிரி இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு, துல்ஹஜ்ஜுடைய இந்த முதல் 10 நாளுக்கு என்ன தனி சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதித்த அந்த விதத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கின்றார். எத்துணை சோதனைகள் அவர்களுக்கு நாம் கொடுத்தாலும் அத்துணை சோதனைகளையும் அவர்கள் வெற்றி அடையக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறார். இப்ராஹிம் கலீலுல்லாஹ், நாம் அவரை உற்ற நண்பராக நாம் ஆக்கிக் கொண்டோம் என்பதாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறார். அப்ப இந்த மாதத்தில் அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு தினம் இருக்கின்றது. அரஃபாவுடைய தினத்தை பொறுத்தவரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைய தினத்தில் தான் நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுதலை செய்கின்றான். அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே இரு கைகளை ஏற்றும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹாஜிகளுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கூடினாலும் அந்த வணக்க வழிபாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யலாம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில 5 நாட்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் நோன்பு நோக்கக்கூடாது. வருஷத்துல 5 நாட்கள். எந்தெந்த நாள்? ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர்ல ஒரு நாள் பெருநாளுடைய தினத்துல நோன்பு நோக்கக்கூடாது. ஈதுல் அத்ஹாவை பொறுத்தவரையில எத்தனை நாள்? 4 நாள் நோன்பு நோக்கக்கூடாது. ஏன்? அதை உண்கக்கூடியவதற்காக வேண்டியும் பருகக்கூடிய தினமாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். மனிதர்கள் உண்பதற்காக வேண்டியும் பருகுவதற்காக வேண்டியும் இருக்கக்கூடிய அந்த நாள். அதனால என்ன செய்யக்கூடாது? ஒரு முஸ்லீம் வருடத்தில் 5 நாட்கள் நோன்பு நோக்க கூடாது. ஒரு மனிதர் இந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்பார் என்று சொன்னால் பிறை 9 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். எப்போ உள்ள பாவம் தெரியுமா? இன்றைய தேதியில் இருந்து ஒரு வருடத்துக்கு உண்டான பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது. எந்த தினம் அவர் நோன்பு நோக்கிறாரோ அந்த தினத்திலிருந்து அடுத்த ஒரு வருடம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க! முந்தைய ஒரு வருட பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, பிந்தைய ஒரு பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர கடமை கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அதிகமான முறையிலே இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹா தக்வா மின்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி உதுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்கின்றது. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் உதுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை. என்ன கடமை? வசதி உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்காக வேண்டி இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வல் மஹ்யாஇ வல் மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நிச்சயமாக உங்களுடைய தொழுகை, உங்களுடைய வணக்கம், உங்களுடைய குர்பானி அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக இருக்க வேண்டும். வ நுஸ்கி வல் மஹ்யாஇ
உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய மரணம் எல்லாம் யாருக்காண்டி இருக்கணும்? உங்களை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய நாயனாகிய அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள் அல்லவா? அந்த குர்பானியை இந்த உதுஹியாவுடைய சட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? கடமையுள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களும் நிறைவேற்றி ஆகிய வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில முதல் தினத்திலிருந்து யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கு ஒரு தனி சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தருகிறது. என்ன செய்யக்கூடாது? நகம் கழியக்கூடாது, முடி வெட்டக்கூடாது என்றெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றது ஒரு பக்கம். நம்முடைய வசதிக்கேற்ப ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய இந்த பிராணியுடைய மாமிசமோ அதனுடைய இரத்தமோ அதனுடைய இறைச்சியோ நம்மை வந்து அடைவது கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொன்னான்? தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சத்தை தான் பார்க்கணும். உங்களுடைய இறையச்சம் தான் நம்மை வந்து அடைகிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கிறார். இப்ப நம்முடைய வசதிக்கேற்ப ஒரு குடும்பத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு குடும்பமாக இருக்கிறோம், ஒரே உணவு தட்டில் நாம் சாப்பிடுகிறோம், வேறு ஒரு சமையலறை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? ஒரு ஆட்டை நாம் குர்பானி கொடுக்கலாம். அல்லது நமக்கு வசதிக்கு அதிகமாக இருந்தால் ஒரு மாட்டை என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். இல்ல அதற்கு அதிகமான வசதிகள் இருந்தால் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். அதை 7 பங்குகளாக அது என்ன செய்யலாம்? சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பரவலாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒட்டகம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இருந்தாலும், மாடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ஆடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இருந்தாலும், முழுமையான முறையில் ஒட்டகம் கொடுக்கிறதுக்கு முழுமையான பொருளாதாரம் இருந்தாலும், மாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முழுமையான பொருளாதாரம் இருந்தாலும் என்ன செய்யறாங்க? கூட்டு குர்பானியில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன? எளிதான முறையில் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி சென்று கொண்டிருக்கிறேன். பாக்குறோமா இல்லையா? என்ன பண்றது? யாரு ரொம்ப கம்மியா கூட்டு குர்பானி போடுறான்னு பாத்துக்கிறது. ரொம்ப கம்மியான ஷேர் யார் கொடுக்குறா, அதுல நான் இணைந்து கொள்வேன். என்னால முடியும். ஆடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கான். அந்த பொருளாதாரம் எனக்கு இருக்கின்றது. ஆடுன்னு போனா 15,000 20,000 போகும். மாடு என்று சொன்னா 3,500 2,500 ஒவ்வொரு இடங்கள்ல பாக்குறோம். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம பேஸ்புக் இணையதளங்க பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த விஷயத்தில் இவ்வளவு கவனக்குறைவாக என்ன காரணம் என்று சொன்னால், குர்பானி கொடுக்கணும், அது எப்படி கொடுத்தா என்ன என்கின்ற அடிப்படையில் சென்று விட்டது நம்முடைய சமுதாயத்துடைய நிலை. இன்னும் ஒரு சிலர் ஓவர் டேக்கா போய் எப்படி 5 கிலோ கறி கொடுத்துருவோம் உங்களுக்கு, எப்படி 5 கிலோ உங்களுக்கு கறி வந்து சேர்ந்துடும், இதுதான் இந்த அமௌண்ட். அது நாங்க எத்தனை கிலோ மாட போடுறோம்? இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு ஆட்டுடைய வயது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, ஒரு